வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி புரொஃபசர் டாக்டர் விமலன். கன்னி செவ்வாய் கடலே வற்றும். கன்னியில செவ்வாய் இருக்குல்ல உங்க ஜாதகத்துல, உங்களுக்கு எதுவுமே நடக்காதுங்க போங்க. எல்லாமே வத்தி போகும். ஒன்னும் பலன் அளிக்காது. எவ்வளவு பெரிய ஒரு கூமுட்டத்தனமான பழமொழி பாருங்க. ₹1 பெறாத ஜோசியர்களால் சொல்லப்பட்ட ஒரு பழமொழி இது. கன்னியில செவ்வாய்ங்கிறது பொதுவாக கன்னியில செவ்வாய் பகை பெறும். புதனுக்கும் செவ்வாய்க்கும் பகை உணர்வு என்பது ஏற்புடையது. கடல் வத்தும் சொன்னா அந்த கன்னியில செவ்வாய் இருந்து அவனே இப்ப சிம்மலுக்குன்னா கன்னியில செவ்வாய்னா சுக பாக்கியாதிபதி தனஸ்தானமான குடும்பத்துல இருக்கான். அவனே திசையை நடத்துற, அவனே செல்வத்தை கொடுப்பானே. செவ்வாய் சித்திர நட்சத்திரத்துல இருந்தால் கன்னி சிம்மலுக்குன்னா கன்னியில செவ்வாய் இருக்குது, அது சித்திர நட்சத்திரத்துல இருக்கு, அது 2ஆம் பாவமாவே இருக்குன்னு வைங்க. என்ன அந்த சிம்ம லக்னத்துக்கு 2ல சித்திர நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய்க்கு பணம் கொடுக்கக்கூடிய யோகியதை தவிர வேற என்ன வரும்? அது எப்படி கடல் போல வத்தும்? அது சுக பாக்கியாதிபதியாக. எனவே லக்ன ரீதியாக, அதனுடைய பாவக ரீதியாக, அது பெற்ற நட்சத்திர சாரநாதர்கள் அதிபதியாக பலன்களை பிரிக்கணுமே தவிர, பொதுவாக கன்னி செவ்வாய் கடலே வட்டுங்கிறது ₹1 பிரயோஜனம் இல்லாத ஒரு பழமொழிங்க. இதை மக்கள் மனசுல வச்சுக்கிட்டு எல்லாம் ஏமாறாதீங்க. இதுக்கும் பழமொழிக்கும் பலனுக்கும் பழமொழிக்கும் சம்பந்தமே இல்லை. பழமொழி வேற, பலன் சொல்றதுங்கிறது வேறங்க. நன்றிங்க.